ஒருக்கா ஒரு பூசணிக்காய் ஷாப்பிங் கொண்டு போவோமா? எனக்கு சின்ன வயசுலேருந்து பூசணிக்காய்னா இந்த ஆரஞ்சு கலர் பூசணிக்காவை தான் தெரியும். அந்த ஆரஞ்சு கலர் பூசணிக்காய் எங்கள் அம்மா ஒரு கறி வைப்பா, அதுவும் கொஞ்சம் உரைப்பு போட்டு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் எத்தனை விதமான பூசணிக்காய். இதை இங்கிலீஷில் ஸ்குவாஷ்ன்னு சொல்லுவாங்க. விதம் விதமான பூசணிக்காய். ஸோ ஒவ்வொரு முறையும் போய்க்க 2-3 எக்ஸ்ட்ராவாக கொண்டாந்து வைக்கிறது. இது தான் நாங்கள் சாப்பிட்றது பரங்கிக்காயன்னு சொல்லுவாங்க. இது ஹார்ட் ஆஃப் கோல்டுண்டு. இது 2 பூசணிக்காய் க்ராஸ் பண்ணி செய்கிறது. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இது பட்டர்கப். இதில் மேக்கரோனி, அதாவது மேக்ரோனி, சீஸ் மேக்ரோனி இருக்கு இல்லையா, அதை கமல் ஃப்ளாஷாக செய்யணும். நான் உங்களுக்கு ரெசிபி பிறகு போட்டு தரேன். இது பட்டர் கிங். இதில் என்ன செய்கிறேன்ட்டு இன்னும் எனக்கு தெரியாது, இதுதான் பார்க்கணும். இதுக்கு ஸ்ட்ரிப்பிட்டின்னு சொல்லுவேன். இது ஸ்பெகட்டி ஸ்குவாஷ்ன்ற சின்ன வேர்ஷன். இதுவும் ஒரு க்ராஸ் பூசணிக்காய் தான், குட்டி குட்டி தும்பாக வரும். இது ஏகோன். இதில் நிறைய ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நட்டி ஃப்ளேவர் ஒன்று இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமஸ் ஸ்பெகட்டி ஸ்குவாஷ். ஸ்பெகட்டி மாதிரி இருக்கும். ஸ்பெகட்டிக்கு பதிலாக இந்த பூசணிக்காவை அவிச்சு ஸ்பெகட்டி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பட்டர் கப். இதுவும் ஓகே, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் ஓகே. ஸோ இந்த முறை பூசணிக்காய் அவ்வளோ வேண்டி வந்துருக்குது. ஒரு பூசணிக்கு பதிலாக எத்தனையோ பூசணிக்காய் சாப்பிட்டு பார்க்கலாம்.